நம்ம வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 ஸ்பூன் அளவுள்ள நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை போட்டுக்கலாம். பீசஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஷேப்புக்கு வேணாலும் வெட்டிக்கோங்க, உங்கள் ஆப்ஷன் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்ல போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு பெரிய துண்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போல் அறுத்து போட்டுக்கோங்க. தக்காளி உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் அந்த அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் போடுறதுனால நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை லைட்டாக எடுத்து வச்சுட்டு அதை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பன்னீர் பீஸ் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த வாசம்லாம் போய் நெய் திரிந்து மேலால் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா பன்னீரில் மசாலா வந்து போயிருக்கணும். நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலே அப்படியே கொத்தமல்லி தழை மட்டும் தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.